நிம்மதி நம்ம எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ற வேர்ட். இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு சொல்லி எங்கெங்கேயோ தேடுறோம், எதேதோ பண்றோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிம்மதி உங்கள் மனதினுடைய நிம்மதியான நிலையை உங்களுக்கு யாரோ ஒருவரால் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. நிம்மதி அப்படிங்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு நீங்க கொடுத்துக்க கூடியது. அது பிறரின் மூலமாக எதிர்பார்த்து அதனால ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து அந்த ஏமாற்றத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகி உங்க நிம்மதியை நீங்களே இழந்துட்டு திரும்ப எனக்கு நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு கடவுளையும் நிம்மதியா இருக்காம போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ரொம்ப போட்டு திங்க் பண்ணி உங்க நிம்மதியை, உங்க பீஸ்ஃபுல்னஸை நீங்களே கெடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு உங்களால சின்ன சின்ன விஷயங்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் வச்சு நிறைவடைங்க. அதுல சந்தோஷப்படுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை, நீங்க போய் தேட வேணாம், நிம்மதி தானா உங்களை தேடி வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா?